பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கடந்து வரும்படி, இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி தீர்மானிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருப்பதனால கொஞ்சம் தாமதம், அவ்வளவுதான். கடவுள் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு தெரிவிக்கோ வசனத்தின் மூலியமாக அனுப்பி சரியாக 1ஆம் தேதி உங்களுக்கு அனுப்பணும். செய்தியாக பகிர்ந்து கொள்வது ஒரு குறைப்பட்டதாக காணப்படுகிறது. தேவன் அழகான ஒரு செய்தியை இந்த ஆண்டு கொடுத்தார். ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு இது, மகிழ்ச்சியின் ஒரு ஆண்டு இது, சமாதானத்துக்கு ஒரு ஆண்டு இது. வாழ்க்கையில என்னெல்லாம் தடைப்பட்டிருந்ததோ அத்தனையும் நிறைவேற்றி முடிக்கிற ஒரு ஆண்டு இது. அது தீமையானதல்ல, நன்மையானதை மட்டும் கர்த்தர் செய்வார். ஒருவரை பலத்தினாலும் பலக்கரத்தினால இந்த காரியத்தை முடிப்போம் என்று நினைத்தால் நிச்சயமா முடியாது. இதை நிமித்தமாக இப்படி வாழலாம், அது நிமித்தமாக இப்படி வாழலாம், நம்மளை கையை விட்டு நிறைய காரியம் கடந்து போயிடும். கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழ்ந்து பாரு, கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். இந்த ஆண்டு வாக்கு தத்துவம் என்னவா கொடுத்திருப்பார் என்று உங்களுக்கு ஒரு சிலருக்கு அனுப்ப, ஒரு சிலரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அநேகரை பார்ப்பதும் பேசவும் முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன என்றால், 2 நாட்கள்ல சென்னைக்கு தான் கடந்து போக போறேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா துவக்கப்படும் போது பேசப்பட்ட வார்த்தை மன கஷ்டத்தோட இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று தெரிஞ்சு கண்டும் காணாத ஒதுங்கிக் கொள்வதே சரியானது என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டு. எல்லாருமே நம்ம தேவைக்காக மற்றவங்க எடுத்து நம்மளை பயன்படுத்தி கொள்வானே தவிர, நம்மளை எப்போதும் ஆண்டவர் பயன்படுத்தி நம்மளோடு இருந்து நடத்தி கொண்டே இருப்பார். இதெல்லாம் புரிய வச்சார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சிலர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளும் போது எனக்குள்ளது அவங்களிடத்துல இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நல்லா யார் என்ன சொன்னாலும் ஓடி அந்த வேலையை செய்வேன். அதற்காக வேண்டியது எந்த இடம், எந்த பகுதி, என்ன சூழ்நிலை எல்லாம் அறிந்து தக்கு அவங்களை தெரிவித்து தப்பு ரைட் என்று தேவநாம மகிமைப்படுத்தும்படியாக செய்வேன். மனுஷனுக்காக அதை செய்ய மாட்டேன். தேவனை நம்பி கூப்பிடும் போது அது அறிய கடந்து ஊழியக்காரனாக முன்னிருந்து அதை செய்வேன். அப்போ ஆண்டவர் என்னதான் தேசத்துல கொடுத்தார் வாக்கு தத்துவம் என்று சொன்னா, ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28 கர்த்தர் சீக்கிரமாக இந்த பூமியில தன் காரியத்தை நிறைவேற்றி முடிக்க போகிறார். சீக்கிரமாக இந்த 2025ஆம் ஆண்டு என்ன நடக்கும்? கடந்த ஆண்டு யோசிப்போம் என்று சொன்னால், தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து முடிப்பார் என்றால், பயந்திருக்கிறவர்களுக்கு காரியத்தை செய்ய போறேன் என்று சொன்னார், இங்க முடிப்பேன் என்று சொல்லுகிறார். கடந்த ஆண்டு இல்லையா, யோபல் புத்தகம் 2ஆம் 21 வசனத்தின்படி வாக்கு தத்துவம். அந்த வாக்குத்தத்தம் ஒரு சிலர் நான் சந்தித்து பேசப்படுமோ, இந்த வாக்குத்தத்தம் எங்கன்னு கேட்கப்படுமோ, சிலர் வீட்டில் பார்த்தா மறைக்கப்பட்ட இடமாக இருந்தது. சில விடத்துல காணாத கூட இருக்கும். கேட்டா நான் உள்ரூம்ல வைத்திருக்கிறேன், அங்க வைத்திருக்கேன்னு தப்பான ஒரு தவறுகளை தெரிந்து கொள்ளக்கூடியதாக. நீ எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற என்று கணக்குப்படாது, கர்த்தரிடத்தில் நீ எப்படிப்பட்டவளா இருக்கிற என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வான். ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் என்ன சபையில சேர்ந்தவர்கள் இல்லையா, இயேசு சார்ந்திருக்கிறேன்னு கேட்டா கிடையாது. நான் ஆர்சில இருந்தேன், சிஎஸ்ஐல வந்தேன் இல்லையா, இசிஐல வந்தேன், நான் இண்டிபெண்ட் சர்ச் என்ன என்ன பண்ணாங்க, ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க, அதனால் நான் எந்த சபைக்கு போனேன்னு தெரியாது என்று ஒரு சில பிரசங்கமே அப்படிதான் இருக்கும். நீ சபையை சார்ந்திருந்தாதான் உனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நீ வேற சபைக்கு போனா நடக்காது. எந்த சபைக்கு போனாலும் விசுவாசிக்க கூடுமானால் தேவடி மகிமை காண்பாய். சில உபதேசங்கள் தவறப்படும் போது செதறி போயிடுவாங்க. அதுக்காக பின்மாற்றம் அடையது சரியானதான் கேட்டா கிடையாது. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம்தான் உன்னை விடுதலையாக்கும். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பூமியில சீக்கிரமா தன் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அப்போ பூமியில கடந்த ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு, இப்ப முடிப்பேன் என்றார். இந்த ஆண்டு அப்படி ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு, மன மகிழ்ச்சியான ஒரு ஆண்டு. அப்போ நிறைவேற்றி முடிக்கக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா நிறைவேற்ற முடியாத இந்த ஆண்டு ஒரு சிலருக்கு தாமிக்கும் என்று சொன்னால், நீ எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீன் என்று தன்னை ஆராய்ஞ்சு பார்த்து கொண்டால், தன்னை ஆராய்ந்து பார்த்து கொள்ளணும். என்கிட்ட ஒரு சிலர் பேசுற விதங்களை பார்க்கும் போது
தன்னை விசுவாசிப்பதை போல இருக்கும், அதுல ஒரு சுயநலமும் இருக்கும். அவங்க நினைப்பாங்க இவருக்கு என்ன தெரியும் இல்லையா, இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். கர்த்தர் எதை வெளிப்படுத்தி சொல்லுவாரோ அதுதான் வெளிப்படுத்த முடியும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், விட்டு விலகி ஒதுங்கிடுவேன். ஏன்னா சில தவறை மறைப்பொருளா செய்யப்படும் போது கர்த்தர் அதை தேடி கண்டுபிடிப்பார். 1 சாமுவேல் புத்தகத்துல ஒரு வார்த்தை உண்டு. மக்கள் முழுவதும் தனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் காலத்தில் நடந்தது. அப்ப ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் அவங்க கேட்டுக்கொள்ளும் போது ஒருவர் கழுதியை தேடி வந்தான். அவன் சவுல். அவன் கழுதியை தேடி பயணிக்கப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவனை மட்டும் எழுந்து நீ அவனை பகிர்ந்து பேசு, அவனை ராஜாவாக்கலாம் என்று சொல்லி 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலிருந்து இதை தொடர்ந்து படிக்கப்படும். ரொம்ப அழகா இருக்கும். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும் போது அவன் இதயத்தை கர்த்தர் முதலாக இதயத்தை மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படி இதயத்தின் நுனித்தோலை எடுன்னு சொன்னார். அநேக இதயத்துல நுனித்தோல் பகிர்ந்திருக்கும். இதயத்தில் அழுக்குகளை நம்ம கழுவ முடியாத எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருக்கும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்றதை கற்றுக் கொடுப்பார். அப்ப இதயத்தின் நுனித்தோலை எடுக்க சொல்றார். அப்போ முதல்ல அவன் என்ன பண்ற, சாமுவேல தன் இதயத்தை மாற்றி அமைக்கிறார். 1 சாமுவேல் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கப்படும். அப்ப மாற்றி அமைச்ச பேர் தன் வீட்டுக்கு கடந்து போகிறான். அதை பற்றி அந்த ரகசியத்தை இப்படி ஒரு ராஜாவை ஆக்கிற விஷயம் தெரியாது, தன் தகப்பனுக்கு தெரியாது. மறுபடியும் கடந்து வர ஒரு சூழ்நிலாகி அவனை தேசத்து மேல ஒரு ராஜாவாக தேவன் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி முன்வைக்கப்படும் போது மனுஷனுக்கு தேவன் அழைப்பை பற்றி சொல்லுவாங்க இல்லையா? யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படி, நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கொஞ்சம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டேன். இந்த சபையை நடத்துற விதத்தை பார்க்கப்படும் போது ஒரு விஷயத்தை கொடுத்து பேசிக்கொண்டே இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியான சமாதானத்தோடு சந்தோஷம் உரிய ஒரு ஆண்டு இது. நீ ஜாக்கிரதை உள்ளவராக நடந்து கொள்ளப்பட்டால், சரியாக பயணித்துக் கொண்டால், சரியாக ஜெபித்துக் கொண்டால், ஜெபித்துக் கொண்டால், சரியா வேதம் படித்துக் கொண்டால், விசுவாசம் உனக்குள்ள சரியாக இருந்தால் தேவனுடைய மகிமை காணும்படி கர்த்தர் செய்வார். எதுவுமே கிடையாதுங்க, கர்த்தர் நடத்துவார். நிச்சயமா உனக்கு ஒன்றியம் தெரியலன்னா அவர் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும். நான் எனக்கு சத்தியம் தெரியும், ஆனா சுவிசேஷம் கேட்க என்ன பண்ண மாட்டேன், சத்திய வசனத்தை கேட்க நான் நாளையத்துக்கு போக மாட்டேன். அந்த போதகர் சரியில்லை, அந்த சபையில இப்படி ஒரு மக்கா இருக்குதான், இந்த மகன் இப்படி பயன்படுத்திக்கிறான், இதெல்லாம் அவங்க சுயநலமா பேசிக்கொள்கிறாங்க. யாரையோ ஒருத்தர் குறை சொல்லி நம்ம சபை போறத தடை பண்ணி என்ன பண்ணுவோம், வீட்டுல உட்காந்து. ஒரு சிலர் சபைக்கு வேற ஒரு சபைக்கு போவாங்க, இவரை காட்டி அவரு தீர்க்கதரிசனம் நல்லா பேசுறாருங்க. பாருங்க, நீ யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும், எதை நம்பி போறேன்னு பார்க்காதீங்க, எதை நம்பணுன்றத பாருங்க. எந்த சபைக்கு போனாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுத்தும்படி அவர் இறங்கி அற்புதம் செய்தாதான் முடியுமே தவிர, ஒருவேளை போதகரே தவறான பிரசங்கம் பண்ணாலும் சரி, தவறாக சுயநலமாக பேசியிருந்தாலும் சரி, அதை கண்டு ஜனங்களை விட மாட்டார். ஜனங்களை அழைத்த நோக்கத்தின்படி நடத்துவார். ஒருத்தர் தெரிந்து கொள்ளப்பட்டா தேவனை எப்பவுமே கைவிட மாட்டார். அதுக்காக நான் பின்மாற்றத்தாயிட்டேன் அப்படின்னு குறை பேசி சபைக்கு போவாது இருந்தால் ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவார். இந்த சவுல் என்ன பண்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை ராஜாவாக்கி ஏற்பட்ட பிற்பாடு ஒரு தேசத்துல யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தை வெற்றி பெறதான் தாராளமான ஆடு மாடுகள் முதல் கொண்டு அவன் யுத்தத்தை முறியடித்து தேசத்தை பகிர்ந்து கொண்டு அதுக்குள்ளதெல்லாம் எடுத்து கொண்டு வரும்போது, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டணும் இல்லமோ, அதுக்கு காணிக்கை செலுத்தணும் போது, அது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சீங்கன்னு சொன்னா ஃபுல்லா அதுல இருந்து எல்லா கதையும் அதுதான். அப்ப படிக்கப்படும் போது பார்த்தா உதவாததை ஆண்டவருக்கு கொடுக்குறான். ஒண்ணுமே இருக்காது, ஒருத்தருக்கு வசதியா இருக்காது, வாழ்ப்பு இருக்காது, என்ன செய்யணும் புரியாது. அப்படியேப்பட்டவங்களை கர்த்தர் உயர்த்துவார், ராஜாவாக்கி உயர்த்துறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா கழுதியை தேடி வந்தவனே தேவனை அபிஷேகம் பண்ணி அவனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள்லாம் அறிந்த பிற்பாடு உயர்த்தப்படும் போது, ஒரு தேசத்துல அந்த யுத்தத்தை மேற்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டும் போது, தேவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் என்று சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, புரோஜனம் இல்லாத ஒன்னுத்துக்கும் உதவாத ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும் போது இவர் பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தாரு பாருங்க சாமுவேல், அது கொடுத்து மனஸ்தாபம் படுவார். 12ஆம் வசனத்துல ஒரு மனிதன் செய்யற ஒருவர் அழைத்து நான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னால், என் சபையில எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி. அவங்க செதறிப்பட்டு கீழே விடுற ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்யறதுன்னு சொன்னா அவங்க நினைப்பாங்க
மறுபடியும் ஃபாஸ்ட் வர்றாரு, எங்கிட்ட சந்திக்கிறாரு, நம்ம வரணும் தானே, எந்த சபையில இருக்கு அங்க இரு, ஆனா நேர்த்தியாக இருக்கும், விசுவாசத்தோடு இருக்கும், நம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்காக விழுந்து போன என் ஆடுகளை என்ன பண்ண முடியும், விட முடியாதவன். யாரோ ஒரு சபை கடந்து போயிட்டாங்க, அவர் என்ன பண்ணுவாரு, தன் தேவைக்காக எடுத்து பயன்படுத்திக்கிறே தவிர அவங்களை எடுத்து தன்னுடைய காரியத்துக்கு ஓடி வந்து எதுவும் செய்யறது கிடையாது. அப்ப நான் பார்த்துன்னு இருக்க முடியாதுல்ல, ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்ய அந்த குடும்பத்தை காத்து வயத்தப்படும். மறுபடியும் என்ன பண்றாங்க, அவங்க பழபடி அப்படியே போறாங்க. தொடர்ந்து பயணிக்கிட்டேன்னு சொல்லி நான் கடந்து போய் நிற்பேன். அப்ப கடவுளாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பார்த்தா சவுலுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டது தான். ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை புறம்பாக ஒன்னுத்துக்கும் உதவாததை தேவனுக்கு கொடுக்கறான், அதை பிரதிஷ்டை பண்ண இல்லையா சாமுவேல். அப்போ அந்த சாமுவேல் அதை கொண்டு வருத்தப்பட்டு மனஸ்தாபம் படுவார் இல்லையா. அப்போ ஆதியாக 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எப்படி மனஸ்தாபம் பட்டாரோ, இந்த உலகத்தின் தேசத்தை நான் ஏன் படைச்சேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனஸ்தாபம் படுவார். ஆதியாக 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிச்சு பாருங்க. தேவன் செய்யற அநேக மக்கள் செய்யற தவறுகளை கொண்டு ஐயோ இப்படி கொடுமையான பாவத்தில் விழுந்தார்களே என்று சொல்லி கலங்கி மனஸ்தாபம் படுவார் மனுஷனை படைத்ததுக்காக. ஏன்னு சொன்னா நான் இந்த செய்தி நாளைக்கு எடுப்பேன். உங்களை கொடுத்து மனஸ்தாபம் படாதபடி வாழ்ந்து பாருங்க. இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு ஆண்டா இருக்கும். இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் 2 அதிகாரத்தை கொடுத்தார். 1 நாளாக 22ஆம் அதிகாரம் 14 எழுந்து காரியத்தை நடத்து என்று சொல்ல, அப்ப எழும்புகன்றாரு. வெள்ளியும் பொண்ணு கணக்குல எழுந்து காரியத்தை நடத்து, கர்த்தர் கூட இருப்பார் என்று அத்த வசனம் நாளைக்கு தினத்துல அந்த செய்தியை உங்களை பகிர்ந்து கொள்ளுவேன். இன்றைக்கு ஒரு தீர்மானங்க. என்ன தவறாக யாரோடு நீ தவறா இருந்து நீ தவறு பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ நினைப்ப தேவனுக்கு முன்பாக உத்தமனாக உண்மையாக இல்ல சுயநலமா இருக்கிற. நம் செய்வது என்ன என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருப்பாங்க. அப்போ தூரத்திலிருந்து தேவன் தன் நினைவுகள் அறிந்த தேவன், நம்முடைய சிந்தனைகள் அறிந்த தேவன். அதுதான் சங்கீதம் 139 சங்கீதத்திலிருந்து 2ஆம் வசனம் படிக்கும். தூர நினைவு, நம்ம என்ன தூரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மளை ஆசீர்வதித்த பிறப்பாடு ஏன் அப்படி எண்ணங்கள் வரும். சிலர்லாம் வசதி வாய்ப்புகள் மாறும் போது எண்ணங்கள் மாறும், சிந்தனைகள் மாறும், நட மாறும், சூழ்நிலை மாறும். அது தேவனுக்கு மகிமைக்குரியதாக தேவன் கூட இருந்து காத்துக்கொள்வார். ஆனா தேவனுக்கு பிரியமில்லாதது இருந்தா, எங்களுக்கு சிலர் கொடுக்குற காணிக்கை பார்க்கப்படும் போது நிறைய கதை சொல்லுவாங்க. சிலர் காணி கொடுக்க முன்பே இத்தனை கதை நடந்தது, இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொல்லி பாருங்க, எல்லாம் தீங்குல விலைக்கு உன்னை காப்பார். அப்போ இங்க சாமுவேலுடைய இங்க பார்க்கும்போது சாமுவேல் கண்டுபிடித்தது அங்க சவுல் பார்க்கறான், என்ன நடந்தது, எப்படி கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அப்போ ஒன்றத்துக்கு உதவாதது தேவனுக்கு கொடுத்தது அங்க சாமுவேல் பார்த்துக்க. ஏன்னா பிரதிஷ்டை பண்ண தேடி அவர் ஆராய்ந்து பேசி அவரை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அந்த சாமுவேல். அப்போ சவுல கேட்கிற வார்த்தைக்கு அவன் அப்படியே பிரமித்து போறான். ஏன் கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட மாட்டாரு அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய பேர் அப்படி விசுவாசியம் கூட கேட்பாங்க, ஏன் எங்களை சரியாக தேவன் ஆசீர்வதிக்க, நல்லா நாங்க வந்தோம், நல்ல மேன்மையா வந்தோம். இதுதான் அந்த மேன்மைக்கு நடுவில் இருக்கிறது உன்னுடைய பெருமை மறைப்பது. சிலெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் பேசப்படும் போது வறுமை கொடுத்தே பேசுவாங்க, கஷ்டத்தை பத்தியே பேசுவாங்க. ஏதாவது ஆலயத்துக்கு செய்யணும்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற விதம் பார்த்தா நாங்க இதனால இப்படி கஷ்டப்படுறோம். உண்மையாக நீ சொல்ற வார்த்தை அப்படி ஆகும். அவன் வாழ்க்கையில வந்த இடர்களை என்ன காரணம் தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தையின்படி ராஜா என்ற பதவிக்கு அபிஷேகத்தை இழந்தான். அந்த அபிஷேகம் தான் தாவீது மேல ஊற்றப்பட்டது. அந்த வல்லமை தான் உன்னுடைய வல்லமை தான் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வரும், உன் வல்லமை தான் உன் சகோதரனுக்கு வரும், உன் வல்லமை தான் மற்றவங்களுக்கு போயிடும். காரணம் நீ என்ன தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்தியோ அது அப்படியே நடக்கும். அன்பு பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு முன்பாக உண்மையா கொஞ்சத்துல உண்மையா இருங்க. அநேகர் அதிகாரியா கர்த்தர் மாத்துவார். நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு செய்தியோடு பகிர்ந்து கொள்ளும். அந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுத்து தொடர்ந்து பயணிப்பேன். அதை பகிர்ந்து கொள்ளலாம். அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக உண்மையை உத்தமா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. அநேகர்கள் உங்களுக்கு அதிகாரியா கர்த்தர் மாத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.